ஒரு பொது வழியில கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், நீ வந்து பாரு. சபாநாயகர் இருக்கையெல்லாம் முற்றுகையிட்டு அண்ணன் கூகா செல்வம் போன்றவரெல்லாம் சபாநாயகரை தள்ளி விட்டு சபாநாயகர் இருக்கையில எல்லாம் போய் உட்கார்ந்தாங்களா? அப்ப அதெல்லாம் அராஜகமா தெரியலையா? காலகுறைக்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு சட்டையே கழிச்சிட்டு வெளியில வந்தார. இப்ப நீங்க போய் அவரை விடுதலை செய்கிறீங்க, அவங்க போய் கைது செய்ன்னு சொல்லி மாவட்டத்தோடு போராடுனாங்கன்னா சார் 50-60 வக்கீல் போறதுக்கு என்ன தியாகியா சார்? நீங்க திமுக ஆட்சியில சமூக வலைதளத்துல போட்டவங்களை எல்லாம் தூக்கிட்டு போலியா? எத்தனை வரை நம்ம குறிப்பிட்டு காட்டலாம்? சட்டமன்றத்துக்குள்ளேயே கதவு பூட்ட சொன்ன கதவு பூட்டுன்னு வச்சு நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து அன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா மக்கள்கிட்ட பேசுறாரு. எல்லா கதவும் போட்டுட்டு அடிக்கணும்னு சொன்னாரா? அப்படி பேசலையே அவரு. தமிழக முதல்வர் கூட்டணி இல்லாமல் வந்தது இவங்களால தாங்கி கொள்ள முடியல. ஏன்னா இவங்க 20 கட்சி கூட்டணி, ஒருத்தர் 10 கட்சி கூட்டணி. ஆராசா பேசுறது வந்து காலகாலமா அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆட்சியின் அலங்கோலங்களை சுட்டி காட்டி பேசினா நீங்க வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சார் என்ன வார்த்தை? அப்ப இது நல்லதுன்னு சொல்றாரா? கார்பெட்டு இது பால்டாயில்னு பேசுனது அந்த அலங்கோலத்தை விட எந்த அலங்கோலம் இந்த தாவேக்கால நடக்கு? இந்த ஆணவத்தோட இருந்தா மக்களே அதுக்கு சரியான பாடம் போட்டாங்க. இது ஆணவம் அல்ல, இது அவங்க பார்வைக்கு தான் ஆணவமா தெரியுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் தேவைன்னு பண்றாங்க சார். அவரோட பேரை கெடுக்கணும்னு நீங்க போடுறீங்களோ அத்தனையும் அது திருப்பி உங்களுக்கே அடிக்கப்படும். நாளைக்கு ஆட்சியை கலைக்க முயற்சி எடுக்க பார்ப்போம். 200 தொகுதிக்கு மேல தாவேக்கா தனிப்பெருமையோட உதயநிதிக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராங்க சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லாதது எப்படி சார் இவருக்கு உதயநிதிக்கு? எப்பா நான் விஜயை திட்டப்பா, நான் ஜெயிலுக்கு போயிட்டப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அண்ணா ஸ்டாலின் வந்து பதவி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னோட ஒரே ஒரு ஐடியா சொல்றேன். சேகர் பாபு ரிசைன் பண்ணிட்டு அண்ணன் ஸ்டாலின் அதுல நின்று வெற்றி பெற்று முதல்ல சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக வர சொல்லுங்க. அவர் எம்எல்ஏ இல்லைன்னா அவர் கட்சியை திமுகவே காப்பாற்றாலே யாராலையும் முடியாது, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்முடைய இருக்கார்கள். பேசுவோம். வணக்கம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செஞ்சதுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். ஜனநாயகத்துடைய குரலையே நீங்க நசுக்க பாக்குறீங்க, அப்படி பண்ணா இந்த மக்களே இதுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறார். நான் அண்ணன் ஸ்டாலின் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி பேசுறத கண்டிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு பொது வழியில கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், நீ வந்து பாரு. இப்ப அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி பேசுறாரு, அடுத்தால மார்க்கண்டேயன் எப்படி பேசுறாரு, இப்படியெல்லாம் பேசுறத கண்டிக்கணும். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், ஏங்க இதெல்லாம் பேசாதீங்க, அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர்களுடைய இருக்கை அரியணை முதல்வர், அந்த முதல்வர்ங்கிற இருக்கைக்கு மரியாதை கொடுக்கணும் ங்கிறது அவருடைய கடமை. அவர் வந்து நேத்து அரசியல்ல வந்தவர் கிடையாது. பல ஆண்டு காலம் அரசியலை பார்த்து பல கட்சி தலைவர்களையும் சந்திச்சு வந்தவர் அண்ணன் ஸ்டாலின். ஒரு மூத்த அரசியல்வாதி. அவரு மார்க்கண்டேயன் போன்றவர்களுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா 2016 தான் அந்த மார்க்கண்டேயன் அதிமுகல இருந்து இருந்தாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில அங்க ஒரு இதுல பேசும்போது இவரே வந்து சபரீசனை பேசினார். அண்ணன் ஸ்டாலின் அவரோட மருமகன் சபரீசன் இருக்காரு, அவரை வந்து சுட்டி காட்டி பேசினார். அப்ப எல்லாருமே பொங்கி எழுந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் இது பண்ணி சபாநாயகர் இருக்கையெல்லாம் முற்றுகையிட்டு அண்ணன் கூகா செல்வம் போன்றவரெல்லாம் சபாநாயகரை தள்ளி விட்டு சபாநாயகர் இருக்கையில எல்லாம் போய் உட்கார்ந்தாங்களா? அப்ப அதெல்லாம் அராஜகமா தெரியலையா? அதெல்லாம் அநாகரிகமா தெரியலையா? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு காலகுறைக்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு சட்டையே கழிச்சிட்டு வெளியில வந்தார. அந்த நிகழ்வெல்லாம் சட்டமன்றத்துல நடந்த கதவு மூடுங்கன்னு சொல்லலையே, சட்டையை கழிச்சிட்டு எவ்வளவு பெரிய அராஜகங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப அதெல்லாம் மேற்கோட்டு இருக்கலாம் அவரு. அதாவது தன்னுடைய மருமகனை பேசும்போது எப்படி பொங்கி எழுந்தாங்களோ அது போல தமிழக முதல்வரை எலும்ப உடைப்பேன் கையை உடைப்பேன்னு சொல்லும் போது தமிழ்நாடு அரசின் காவல்துறை பார்த்து கொண்டு இருக்காது. அது டிவிகே அரசுல இருக்கிற தொண்டர்கள் அமைதியா இருக்கிறாங்களேங்கிறது நம்ம எல்லாம் பெருமைப்படணும் சார். அவங்க எல்லாம் இவ்வளவு கட்டுக்கோப்போட ஒரு தலைவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க சார். அவங்களும் பொங்கி எழுந்தாங்கன்னு வைக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு சீரழிவையும் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல இப்ப நீங்க போய் அவரை விடுதலை செய்கிறீங்க, அவங்க போய் கைது செய்ன்னு சொல்லி மாவட்டத்தோடு போராடுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எங்க தலைவரை பேசிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் இவரை கைது செய் போராடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஊக்குவிக்கணும்னு நினைச்சால்
தாவேக அரசு ஊக்குவிக்கலாம். ஆனா தாவேக அரசு அந்த வேலைக்கு போகல. அன்னைக்கு உங்க மருமனை பேசினாரு, இன்னைக்கு ஒரு முதல்வரை பேசுறாரு. அப்போ இந்த பேச்சுக்கு உரியவங்க யாரு? இவங்கெல்லாம் அதிமுகல வந்து பர்ச்சேஸ் செய்யப்பட்ட திமுகவுக்கு வந்த எம்எல்ஏக்கள். நல்லா புரிஞ்சிருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அதே மாதிரிதான், அவரும் அதிமுகல இருந்தவர், திமுகல வராங்க. இவங்க எல்லாம் எதுக்காக பேசுறாங்கன்னா, இப்ப திமுகல நிறைய பொறுப்புகள் போட போறாங்க. அதை தன்னை வந்து இந்த மாதிரி வெளிப்படையா கொண்டு போய் நான் அவரு விஜய திட்டுறேன், ஆனா பாருங்க நான் வந்து தமிழக முதல்வரே நான் இப்படி பேசுறேன், என் பேர்ல வழக்குகள் வருது, அதனால எங்களுக்கு பதவி ஆசை, திமுகல ஒரு பதவி ஆசைக்காக அண்ணன் ஸ்டாலின் கிட்ட நல்ல பேரை வாங்குறதுக்காக இந்த மாதிரி போலி பிம்பத்தை காட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில நின்று ஒரு தமிழக முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை குறை சொல்றது அநாகரிகம். இதை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க அவருக்கு திமுகவில் வேற சட்ட போராட்டங்கள் நடத்தலாம், இல்ல வந்து அறப்போராட்டங்கள் நடத்தலாம், அது மூலியமாக தலைமையினுடைய கவனத்தை பெறலாம். முதலமைச்சருடைய எலும்ப உடைப்பேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியானதா இருக்கு? அதுதான் கண்டிக்கிறேன் சார். அது ரொம்ப மோசமான செயல்பாடு. அது 15 நாள் இப்ப ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அது உண்மை சார். 50-60 வக்கீல் போறதுக்கு என்ன தியாகியா சார்? இது ஒரு எவ்வளவு பெரிய அது ஒரு எலும்ப உடைப்புன்னு சொல்றது வந்து இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு கட்டுறதுக்குள்ள பிரச்சனைகளை இது போன்ற எம்எல்ஏக்கள் செய்யக்கூடாதுங்கிறத அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கணும். அதுதான் எங்களுடைய. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்தல பதிவு போட்டிருக்காங்க, அதை நான் படிக்கிறேன். ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கிட பார்க்கும் தாவேக அரசின் போக்கை கடுமையாக சாடி இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளிதழுடைய தலையங்கம் அப்படின்னு அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்யறது பெரிய தவறு. ரெண்டாவது, நீங்க திமுக ஆட்சியில மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க திமுக ஆட்சியில சமூக வலைதளத்துல போட்டவங்களை எல்லாம் தூக்கிட்டு போலியா? எத்தனை வரை நம்ம குறிப்பிட்டு காட்டலாம்? எத்தனை வரை வீட்டுல அசிங்கத்தை எல்லாம் கொட்டுனீங்க? ஊடகத்துல பேசிட்டாருன்னு சொல்லி கையை உடைச்சிங்க, உள்ள வச்சு பேசுறீங்க, கஞ்சா வழக்கு போட்டீங்க, எவ்வளவு இல்லாமோ நீங்க செஞ்சீங்களா? அப்ப சட்ட ஒழுங்கு கிடலையா? ஒரு ஊடகத்தின் உரிமையை பறிக்கலையா? சோ பேச்சு உரிமையை பறிக்கல. அதாவது அது அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பேசினாலும் தப்புதான், ஒரு தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பேசினாலும் தவறு தான். இப்ப நாளைக்கு இதுவே வந்து அவர் ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவா விமர்சனம் பண்ணினால் அதை கேட்டுக்கிட்டு திமுக தொண்டர்கள் அமைதியா இருப்பாங்களா? நல்லா புரிஞ்சிருங்க. இதே போல ஒரு மேடையை பிடிச்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ பேச தொடங்கிட்டாங்கன்னா அப்ப அது வந்து எங்க போய் நிக்கும்? இது வந்து வளர்த்து விடக்கூடாது. இது வந்து தமிழ்நாட்டின் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளேயே கதவு பூட்ட சொன்ன கதவு பூட்டுன்னு வச்சு நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து அன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா மக்கள்கிட்ட பேசுறாரு. நீங்க என்ன பாருங்க, தமிழக முதல்வரா கரூர்ல பேசும்போது சொல்லல, நம்ம கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லி போனா அங்க ஓடுன்னு ஓடுறாங்க. இனிமேல் வந்து ஒரு சபாநாயகர் ஓட்டெடுப்பு பண்ணும்போது எப்பா எல்லா கதவும் பூட்டிட்டீங்களா ஆன்னு கேட்டதுதான். இனிமேல் அது மாதிரிதான் நம்ம வந்து எல்லா கதவும் பூட்டிட்டு நம்ம பேசணுமோன்னு சொன்னாரா ஒழியா எல்லா கதவும் பூட்டிட்டு அடிக்கணும்னு சொன்னாரா? அப்படி பேசலையே அவரு தமிழக முதல்வர். அதை மேற்கோட்டு காட்டிதான் அவர் பேசுறாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடக்கும்போது அறையின் கதவுகள் அனைத்து போடப்படணும்னு சொல்லி சபாநாயகரோட உத்தரவு. இனிமேல் அது மாதிரிதான் கேட்டு வாங்கிட்டு நம்ம வெளியே இல்லைன்னா ஓடுன்னு ஓடுறவங்க சிங்கப்பூரும் ஓடிடுறாங்கிறத அவரு வந்து ஒரு, அதாவது தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய தொண்டர்கள், தன்னை நம்பி இருக்கிற தமிழக மக்களுக்காக விஜய் கொடுத்த குரல் அது. அதை வந்து உங்களை எங்கேயாவது அடிக்கணும், பிடிக்கணும், எலும்பு உடைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப கூட ஸ்டாலின் அவர்களை புகழாதான் பேசுறாரு. நான் அவரை சொல்லலைங்க, நான் சொன்னது சிங்கப்பூர் போனவரைங்கிறது கூட அதுல மேற்கொண்டு. ஏன்னா அவரு வெளிநாடு போனாரு, இவரு வெளிநாடு போனாரு, லண்டன் போனாரு, இவர் சிங்கப்பூர்ல இருந்தாரு. அதனால அவர் வந்து அதுல ரொம்ப டீசெண்டா தான் அவர் நடக்கிறாரு சார். அவர் வந்து இவங்களை எல்லாம் பகைக்கணும், சண்டை போடணும்னு நினைக்கல. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம், அதை செஞ்சுட்டு போவோம். இவங்க கூட போராடணும்னு அவருக்கு ஆசைப்படலை சார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நினைச்சு பார்க்கல. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வரமாட்டாரு, 1% வச்சிருக்காரு, 3% வச்சிருக்காரு, ஒரு சீட்டு ஜெயிப்பாரான்னு திட்டம் போட்டாங்க. ஆனா இங்க 108 சீட்டை எடுத்துக்கிட்டு அவர் வந்து தனிப்பெரும்பான்மையோட கூட்டணி இல்லாமல் வந்தது இவங்களால தாங்கி கொள்ள முடியல. ஏன்னா இவங்க 20 கட்சி கூட்டணி, ஒருத்தர் 10 கட்சி கூட்டணி. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அவரை எதுக்குறாங்க. அதுதான் நீங்க முன்னாடி கூட குறிப்பிட்டீங்க, மார்க்கண்டேயன் இப்படி பேசுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசுறாரு அப்படின்னு. ஆராசா பேசினதும் ரொம்ப இது போன்ற ஒரு பேச்சு அப்படின்னு தாவேக தொண்டர்கள் வந்து சமூக வலைத்துல எழுதிட்டே வர்றாங்க, பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. முட்டாள் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்றோம். உடனே இந்த பதிவு திமுகவுடைய இந்த பதிவுகளை வந்து
முன்னாடி திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஒரு முட்டாள் முதலமைச்சரா இருக்கிறாரு. என்ன பண்ணன்னு தெரியும் அப்படின்னு அந்த பதிவை எடுத்து திரு எஸ்கேபி கருணா போன்றவர்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த திமுகவோட ஐடி விங் எடுத்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல இதுக்கு கலைஞர் தடவை ஆதவ அர்ஜுனா பேசினாருங்கிறதுக்கும் அவர் வந்து விஜய் கண்டிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 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 ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்த் இவங்க ஏதோ பேசிட்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட ஏதோ ஒருமையில பேசினாருங்கிறத உடனே அதுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. இதே மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் நிறைய கண்டிஷன் அவரு கொடுக்குறாரு உள்ளுக்குள்ள. நீங்களும் அதே மாதிரி பொது வெளியில ட்வீட் போடுறது, உங்க ஆட்களை உசுப்பேத்தி விடாம இப்ப அந்த மாதிரி பேசாதீங்க. இப்ப விடுதலை சிறுத்தை எப்படி பேசினாரு, காங்கிரஸ் என்னெல்லாம் பேசினாரு, ஆர் ராசா பேசுறது வந்து காலகாலமா அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. அவரை பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். அது அதனுடைய அம்மா இருக்கிற காலத்திலயும் இப்படிலாம் பேசியிருக்கிறாரு. அதனுடைய பலன்களை எல்லாம் திரும்பி அனுபவிச்சிருக்கிறாங்க. அது போல இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போதைக்கு தாவேக ஆட்சியிலையும் நடக்கிற போகுது. அதான் உண்மை. உங்களுடைய பேச்சு மக்களுக்கு ஒரு எழுச்சியா இருக்கட்டும். அது எதுக்காக இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான ஒரு எழுச்சிக்காக பேசுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்காக, ஒரு பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனங்களை மக்கள் யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க சார். நீங்க உங்களை புறந்தள்ளிடுவாங்க, இன்னும் புறந்தள்ளிடுவாங்க. இப்போ கொளத்தூர்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனார். இது ஒரு பெரிய ஒரு சரித்திர அடி. திமுக சரித்திரத்துல, திமுகவோட வரலாற்றுல திமுக தலைவர் தோற்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுருங்க. இன்னைக்கு திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தோற்று. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? தன்னுடைய கட்சிக்கு எப்படி வளப்படணும்? முதல்ல அவர் எம்எல்ஏ வர வைங்க. ஸ்டாலின் அண்ணன் எம்எல்ஏ இல்லைன்னா திமுகவே காணாது சார். என்னோட ஒரே ஒரு ஐடியா சொல்றேன். அண்ணன் சேகர் பாபு அவரை ரிசைன் பண்ண வைக்க போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சேகர் பாபு ரிசைன் பண்ணிட்டு அண்ணன் ஸ்டாலின் அதுல நின்று வெற்றி பெற்று முதல்ல சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக வர சொல்லுங்க. வந்தாலும் அவர் கட்சியை காப்பாற்ற முடியும். அவர் எம்எல்ஏ இல்லைன்னா அவர் கட்சியை திமுகவே காப்பாற்றாலே யாராலையும் முடியாது, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆட்சியின் அலங்கோலங்களை சுட்டி காட்டுறவங்க வந்து சுட்டி காட்டி பேசினா நீங்க வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சார் என்ன வார்த்தை சார், முன்னாள் முதலமைச்சர் சார் என்ன வார்த்தை? அப்ப இது நல்லதுன்னு சொல்றாரா? இப்படிதான் பேசணும்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரா? கண்டிப்பாரா கண்டிக்க மாட்டார். கைது நடவடிக்கைகளால அப்படி பேச அலங்கோலங்கள் பேசினா சரி கட்டிடலாம்னு நினைக்கிறீங்களா? எலும்ப முறிப்பன்னு சொல்லும் போது அது ஒரு கொலை குற்றத்துக்கான ஒரு கொலை முயற்சிக்கான ஒரு வழிக்கு வருதுல்ல சார். நீங்க நேற்று 50-60 அட்வொகேட்ஸை விட்டு போராடுறீங்க ராத்திரி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட. ஆனாலும் அந்த மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க போங்க, ஜாமீனு போங்க, வெளியில வாங்க, அப்புறம் வழக்கு நடக்க போகுது, அதனுடைய இதெல்லாம் பார்க்க போகுது. ஆனா அண்ணன் ஸ்டாலின் போன்ற ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிகள் இதை வரவேற்க கூடாது, கண்டிக்கணுங்கிறதா எங்களுடைய கருத்து. ஏன்னா இது தாவேக கட்சி அல்ல, புரியுது, மக்களின் எண்ணங்கள் மக்களின் இதுக்காக நாங்க சொல்றோம். இதே சூழ்நிலை போனால் இன்னும் திமுக புறந்தள்ளப்படும். இல்ல இதுல ஒரு போட்டிருக்க பதிவுனுடைய இன்னொரு அம்சம் என்னன்னா, ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரிக்கட்டி விடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்திற்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு. அலங்கோலம் என்னங்கிறது அண்ணன் ஸ்டாலின் வெளிப்படையா பேசலாமா? அது என்ன அலங்கோலம்? என்ன அலங்கோலம் இருக்கு? உங்களோட அலங்கோலமா இருக்குங்க. நீங்க தான் அலங்கோலமா ராத்திரி ராமனுமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து கூட்டணி வச்சு திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலாமா, இல்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆக்கிடலாமான்னு திட்டம் போட்டது. அதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில உட்கார்ந்து இருந்து கார்பெட்டு இது பால்டாயில்னு பேசுனது, இதெல்லாம் வந்து அந்த அலங்கோலத்துக்கு, அந்த அலங்கோலத்தை விட எந்த அலங்கோலம் இந்த தாவேக்கால நடக்கு சார்? தூய்மையான ஒரு ஆட்சி நடக்க தொடங்கிட்டு சார். எங்கேயும் ஊழல் இல்லை. ஒரு ஆமணி பஸ் சங்க தலைவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அரசு பஸ்ஸுக்கு நிகராக நாங்கள் வண்டி ஓட்ட தயார், நாங்க எங்க கட்டணத்தை குறைச்சு நாங்க வண்டி ஓட்ட தயாருங்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? அது ஒரு பெரிய அடியா இருக்கும், இடியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு மக்கள் தீபாவளி பொங்கல் ஒவ்வொரு காலத்துல போகும்போது ஆர்டிஓ ஆபீஸ் மூலமா எவ்வளவு பணங்கள் வசூலப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு அது வந்து சொல்றாங்க பத்திரப்பதிவுத்துறை. இன்னைக்கு எங்க போனாலும் சரி, பத்திரப்பதிவுத்துறையில லஞ்சம் இல்லை, வருவாய்த்துறையில லஞ்சம் இல்லை. இதெல்லாம் முக்கியமான ஒரு காவல்துறை போனா கூட லஞ்சம் வாங்க மாட்டான். இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு இதுல பாக்குறேன், டிஐஜி இன்ஸ்பெக்ஷன் போறாரு அடையாறுல, பெசன்ட் நகர்ல. நான் ஒரு விஷயமா போறேன், ஸ்பாட்டுக்கு டிஐஜி விசிட் வர்றாரு. அப்போ ஒரு விசிட் வந்து காவல் நிலையத்துல என்ன இருக்கு, யாரு அத்தனை பேர் யூனிஃபார்ம் போட்டு அட்டென்ஷன் வர்றாங்க ஒரு 10 நிமிஷத்துல. அப்போ காவல்துறையும் விழிப்புணர்வோடு இருக்கு. நல்லா புரிஞ்சிருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம்
நீங்க வந்து கையாளுறது தவறுன்னு நீங்க எப்படி அலங்கோலன்னு சொல்ல முடியும்? மக்களுக்கு பிடிச்ச அரசு சார். மக்களுக்கு தேவையானதை தமிழ்நாடு ஆனா அரசு அவர் என்ன தமிழக சொல்றாரு, மக்களுக்கு விஜய் செய்யறாரு. இந்த ஆணவத்தோட இருந்தா மக்களே அதுக்கு சரியான பாடம் போட்டான்னு சார், இது சொல்லி ஆணவம் அல்ல. இது அவங்க பார்வைக்கு தான் ஆணவமா தெரியுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் தேவைன்னு பண்றாங்க சார். இன்னும் நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தூரம் விஜய் அவர் மேல நீங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களோ, இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் வச்சு அவரோட பேரை கெடுக்கணும்னு நீங்க போடுறீங்களோ, அத்தனையும் அது திருப்பி உங்களுக்கே அடிக்கப்படும். இன்னும் படுதோல்விக்கு இப்பவே உங்களுக்கு சுத்தி கூட்டணி இல்ல. எந்த கூட்டணி இல்ல. அவர் கூட்டணியே இல்லாமல் தனிப்பட்ட முறையில மக்களை சந்திக்க தயாரா இருக்கிறாரு. உங்களுக்கு சந்திக்க தைரியம் இருக்கா? இல்ல உங்க கூட்டணி எல்லாம் வாபஸ் பண்ணி நாளைக்கே ஆட்சியை கலைக்க முயற்சி எடுக்க பார்ப்போம். 200 தொகுதிக்கு மேல தாவேகா தனிப்பெரும்பான்மையோட வரும். எந்த கூட்டணி இல்லாம வரும். நாங்க இப்ப சொல்றோம். ஏன்னா மக்கள் மத்தியில அவ்வளவு ஒரு ஆதங்கம் வந்துகிட்டு இருக்கு சார். அவரு விஜய் நல்லா செய்யறாரு சார். ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறாரு. நேற்று எரிவாயு அந்த எரிவாயு இதுக்கு போய் அங்க போய் என்னங்கிறத பாக்குறாரு. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இதெல்லாம் போய் என்ன நடக்குன்னு பாக்குறாரு. அந்த விடுதி, சமூக நீதி விடுதி நீங்க கெட்டிய வச்சீங்க. அப்ப கூட ஒரு தொலைக்காட்சியில சொல்றாங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த இதை இந்நாள் முதல்வர் அவங்க தொலைக்காட்சியில சாதகமா பேசுறாங்க. இருக்கட்டும், திறந்து வச்சு என்னத்துக்கு? அங்க அந்த பசங்களுக்கு சாப்பாடு இருக்கா? விளையாடுறதுக்கு டைம் இருக்கா? எத்தனை மணிக்கு இருக்கிறாங்க? ராத்திரி போல வெளியில படுக்கிறான், கொசு தொல்லையில இருக்கிறான். இதெல்லாம் பார்த்துருக்கணும்ல நீங்க. இன்னைக்கு இருக்கிற முதல்வர் போய் பாக்குறாரு, உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. கைப்பந்து விளையாடுறதுக்கு கெட்டி போட்டது யூஸ் பண்ணாம இருக்குங்கிறாரு. உடனே அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. சுகாதாரத்தரமா இருக்கு, சாப்பாடு நல்ல சாப்பாடு போடுறாங்க. இளைஞர்கள் வரவேற்கிறான் சார். அடுத்த ஜென்ரேஷன் அவர் தான் தலைவர்னு முடிவெடுத்துட்டாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு யாரு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு தலைவரா ஏத்து விட முடியும்? விஜய் ரேஞ்சுக்கு இன்னைக்கு யார சார் ஒரு தலைவராக கொண்டு வருவீங்க? உதயநிதியை தானே கொண்டு வர முடியும். அண்ணா ஸ்டாலின் 75 வயசு ஆயிடுச்சு சார். இனி என்ன சார், ரிட்டையர்டு வாங்க சார். ஒரு இந்திய அரசியலமைப்புல 70 வயசு மேல யாரும் முதல்வரா வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார். அரசியல்வாதிக்கு என்னைக்கு ரிட்டையர்மெண்ட்? அதுதான் தப்பு சார். அந்த 75 வயசு 80 வயசு ஆனாலும் அரசியலை விட்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு இளைய சமுதாயத்துக்கு வழி விட மாட்டாங்க. இவங்களே முதல்வரா இருக்கணும், இவங்களே அமைச்சரா இருக்கணும். இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப எங்க அண்ணன்லாம் 75 வயசு ஆச்சு. அண்ணன் ஓபிஎஸ் விட்டுருக்கலாம் பேசாம. திரும்பி திமுக போய் உட்கார்ந்து இருந்து எம்எல்ஏ ஆகிட்டு போய் உட்கார்ந்துருக்கலாம். எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆனா அவரோட அனுபவம் நல்ல நீங்க புரிஞ்சிருக்கலாம். இப்ப உதயநிதியை விட அவர் மோசமானவரா? உதயநிதிக்கு பின்னாடி இருக்கிறாரு சார். அவருக்கு இதே எதிர்கட்சி தலைவரா கொடுத்துருக்கலாமா? 3 முறை முதல்வரா இருந்தவர்ல. திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு இல்ல சார். அப்போ உதயநிதிக்கு நீங்க உட்கார வைக்கிறீங்க. அப்ப அது மன்னராட்சி தானே. உங்களோட வழியில தானே உங்க பையனுக்கு அவங்க யுனானிமஸா தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. உதயநிதிக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக்குறீங்க சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லாதது எப்படி சார் இவருக்கு உதயநிதிக்கு? கட்சி எல்லாரும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க சார். அந்த கட்சியில தேர்ந்தெடுத்து நீங்க உங்க பையனால தானே கொடுத்தீங்க. உங்க பையன் இல்லைன்னா நீங்க கொடுப்பீங்களா உதயநிதிக்கு? ஏன் அதே 3 முறை முதல்வரா இருந்தாரு அண்ணன் ஓபிஎஸ். எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. உங்களை நம்பி தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து திமுக நிக்க அவருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியாவது கொடுத்துருக்கலாம்ல. நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்களை நம்பி வந்துட்டார்ல சார். அவரை கொண்டு போய் நீங்க உங்க பையனுக்கு பின்னாடி ஒரு இருக்கையில உட்கார வச்சிருக்கீங்களா? இன்னமும் ஸ்பெஷல் கான்வாய் இதெல்லாம் அலங்கோலமா தெரியல சார். முன்னாள் முதலமைச்சர் அந்த அடிப்படையில அவருக்குன்னு தனி மதிப்பு, அந்த கான்வாய் வர்றது எல்லாம் சார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, அவரும் கான்வாயில கிளம்புறாரு, இவரும் கான்வாயில கிளம்புறாரு. பார்த்தாரு, ஆகா 2 முன்னாள் முதல்வர் அந்த கான்வாய்க்கு பேரக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாரு? ஆனா ஸ்டாலின் கூப்பிட்டு ஓபிஎஸ் தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டாரு. பின்னாடி உட்கார வச்சு ஒரே கான்வாயில 2 பேரும் போறாங்க. சார் இதெல்லாம் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக இருந்து தூக்கி போட்ட பிறகு அண்ணன் ஓபிஎஸ் எல்லாம் எம்மாத்திரன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஸ்டாலின் மேல ஒரு மரியாதை உண்டு, அதெல்லாம் நான் மாற்று கருத்து கிடையாது. அது அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த சூழ்நிலை. அன்னைக்கு திமுக உள்ள அறிவாலயத்துக்குள்ளேயே அண்ணா திமுக ஒரு பாட்டு, திமுக ஒரு பாட்டு, 2 பிரிவா இருக்கு சார். அதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் போட்டி போட்டு யாரு விஜயை திட்டுறாங்களோ அவங்களுக்கு பதவிங்கிறதுனால இவங்க எல்லாம் இந்த மாதிரி விஜயை திட்ட தொடங்குறாங்க. இதுதான் அங்க நடக்கிற உள்பூசல். அந்த கட்சி உள்பூசலை வெளியில கொண்டு வராங்க. வெளியில கொண்டு வந்து எப்பா நான் விஜயை திட்டேன்பா, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அண்ணா ஸ்டாலின் பதவி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது இல்லாம சார் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நீங்க பேசுற இடத்துல சார் இது இப்ப நீங்க சொல்றீங்க பதவி ஆசையில வாங்குறேன். பதவி ஆசையில இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுமா? இது அந்த அடிப்படையில தான் எடுத்துக்க வேண்டியிருக்கா இல்ல சார்? சார் நான் என்ன கேக்குறேன், இப்ப எதுக்கு நீங்க சொல்றபடி பதவி ஆசையில பதவி வெறிங்கிற மாதிரி மீட்டிங் போட்டு இப்ப தமிழ்நாடு முதல்வர் என்ன சாதனை செஞ்சார், இல்ல அவர் செய்யறதெல்லாம் தவறு என்ன இருக்கு அதை நீங்க சொல்லுங்க.
கையை உடைப்பேன் காலை உடைப்பேன், நீ ஒருமையில பேசுற ஊன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நீ சட்டமன்றத்துல பேசிட்டு போக, சட்டமன்றத்துக்குள்ள போறீங்களா, கதவை மூடி விடுவேன் என்று சொன்னா இப்ப மூடுன்னு சொல்லி சட்டமன்றத்துல பேசிட்டு போங்க. எம்எல்ஏ தானே நீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் நான் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு பேசிட்டு போங்க சார். அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு சார். இப்ப எங்க மாவட்டத்துல எல்லாம் நீங்க வந்து அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட நிறைய குவாரிகள் மூடப்பட்டிருக்கு, லாரிகள் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பொங்கி எழுதுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து திமுகவுடைய குவாரிகள் இல்லீகலா ஓடிட்டு இருந்ததெல்லாம் நிறைய மூட குவாரிகளை மூடியிருந்தா கூட வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு இவங்க என்ன பண்ணி விட்டா லாரிகளே சீஸ் பண்ணி பண்ணிட்டாரு. அவரு இப்ப இருக்கிற கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு வந்து அவர் சுத்தமா இப்ப எங்க மாவட்டத்துக்குள்ள லாரி ஓடுறதே இல்லை. அங்க இருக்கிற எஸ்பி சூப்பரா இருக்காரு, வேலை செய்யறாரு. கலெக்டர் அந்த மாதிரி இருக்காரு. கலெக்டரும் மாவட்ட சூப்பரண்டும் இந்த கேரளால உள்ள கழிவுகளுக்கு வராது சார். இங்க இருந்து கனிம வளம் போகும், கேரளால இருந்து கழிவுகள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கொட்டுறாங்க சார். கழிச்சா நாங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. அப்ப நாங்கெல்லாம் வரவேற்க இதுல இருக்கிறோம். நீங்க வந்து அவங்க செய்யற தவறு ஏதாவது இருக்கா, ஆட்சியில தவறு இருக்கா சுட்டி காட்டுங்க, நாங்க வரவேற்கிறோம். இது அவர் கையை உடைப்பேன் காலை உடைப்பேன், இவர் பண்ணித்தானா, இவர் ஓடி வந்துட்டாரு, இவர் குதிரை பேரம் பேசிட்டாரு, இவர் பண்ணிட்டாரு, அதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான பேச்சுகளே பேசி 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 இந்த ஆட்சியை எப்படியாவது ஒரு கெட்ட பேரை மக்கள் மத்தியில உருவாக்கணும்னு திமுகவும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி திமுகவும் சேர்ந்து செயல்படுது. எடப்பாடி பழனிசாமி திமுக அது உண்மை ஒரிஜினல் அண்ணா திமுக கிடையாது சார். எப்ப புரட்சி தலைவர் விதியை மாத்தி சதிவேலை பண்ணிட்டாரோ அதான் வந்து ஒரிஜினல் அண்ணா திமுக கிடையாது, எடப்பாடி அண்ணா திமுகன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது வந்து ஒரிஜினல் அண்ணா திமுக புரட்சி தலைவரோட விதியை மாத்தாம அவர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ஆகணும். இது இடைக்கால பொதுச் செயலாளர், நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கப்பட்ட பொதுச் செயலாளர் வருகிற டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கு. இப்ப திமுகவோட இது அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டுக்களவாணிகளா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்ப நீ அப்படி அடி, இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு விவாதமோ எது வந்தாலும் சரி திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சார்பா வர்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விடுவாங்க, விஜய் சார்பா யார பேசுறாங்களோ அவங்கள எதிர்ப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்பவுமே கூட்டணி ஆயிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய காலத்திலயும் பாஜகவையும் சேர்த்து விடுவாங்க. அப்படி 3 பேரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா விஜய் அவர்களோட இருக்கிறவங்க கூட்டணியும் அவர் நம்ப கூடாதுங்கிறது என்னோட அன்பான கோரிக்கை. ஏன்னா விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்டு, கட்சிக்கு நிதி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார், சீட்டு கொடுப்பாரு. அதனால இவங்க நாளைக்கு ஒரு காலத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, பார்லிமெண்ட் தேர்தல் வந்தாலும் சரி, இவங்களுக்கு பணம் யார் கொடுக்காங்களோ அந்த பக்கம் கூட்டணி வச்சிருவாங்க. நீங்க வேணா இப்ப கூட எழுதி வச்சிருக்க, இதுதான் நடக்கும். அதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் தனக்கு சாதகமான இடங்களை அனைத்தையும் அவர் கவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இவங்களால பொறுக்க முடியல. அதுக்கு திமுகல நல்ல பேர் எடுக்கணும், அண்ணன் ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக அண்ணா திமுகல இருந்து வந்தவங்க இந்த மாதிரி பட்ட சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்குங்கிறத பொறுத்துன்னு பார்க்கலாம் சார். நேரத்திற்குங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.